பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. டிராபிக்ல வீடு வந்து சேர காட்டி போதும் போதும் ஆயிடுச்சு. தன்யா தன்யா தண்ணி எடுத்துட்டு வாடி. இந்த நேரத்துல யாரு போனு? ஆதி இவன் எதுக்கு இப்போ கால் பண்றான்? ஹலோ டே ஆதி, எப்படா இருக்க? அப்புறம் போன காரியம்னா நல்லபடியா முடிஞ்சுதாடா? நல்லா இருக்கேன்டா. எங்கடா அந்த ப்ராஜெக்ட் நமக்கு தான் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா திடீர்னு அந்த சஞ்சய் குரூப்க்கு கொடுக்கலான்னு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு மச்சான். நாளைக்கு தாண்டா என்ன எதுன்னு தெரியும். ரிசல்ட் என்னவா இருக்க போகுதுன்னு நினைச்சு ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனா இருக்கு மச்சான். டே ஆதி, என்னடா சொல்ற? ஆனா அந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கும் தானடா சொன்னேன். இப்ப என்ன திடீர்னு சஞ்சய் குரூப்க்கு கொடுக்க போறதா சொல்லிட்டு இருக்க? டே, நானும் அப்படித்தாண்டா நினைச்சேன். ஆனா திடீர்னு சில இன்வெஸ்டர்ஸ் சஞ்சய் குரூப்க்கு கொடுக்கலான்னு சஜஸ்ட் பண்ணிருப்பாங்க போல. அதனால நாளைக்கு தான் மச்சா ரிசல்ட் என்னன்னு தெரியும். அது வேற ஒரு மண்டை குடைச்சலா இருக்குடா. டே ஆதி, இப்ப இதுக்கு நீ இவ்வளவு டென்ஷனா இருக்கா? ஏன்டா எல்லா விஷயத்தையுமே ரொம்ப அசால்ட்டா டீல் பண்ணுவேன். இதுக்கு மட்டும் ஏன்டா நீ இவ்வளவு டென்ஷனா இருக்க? விடு மச்சான், எல்லாம் நல்லதா நடக்கும். நீ வேணா பாரு, கண்டிப்பா அந்த ப்ராஜெக்ட் நமக்கு தான் கிடைக்கும். ஐயோ இல்லடா வரும், நாளைக்கு தாண்டா அவங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அதுலதான் தெரியும் யாருக்கு அந்த ப்ராஜெக்ட்னு. தெரியல, பாக்கலாம். டே வருண், ஆக்சுவலா நான் எதுக்கு கால் பண்ணேன்னா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்டா. என்ன மச்சான், என்ன விஷயம்? ஓ, மீட்டிங் பத்தியா? டே மச்சான், மீட்டிங் நானும் அர்ஜுனும் பர்ஃபெக்ட்டா முடிச்சிட்டோம் மச்சான். அண்ட் டெமோவும் நாங்க காட்டிட்டோம். அண்ட் அவங்க சில மாடிஃபிகேஷன் மட்டும் சொல்லியிருக்காங்கடா. அதை மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துட்டா போதும். சரிடா. பட் நான் கேட்கணும்னு நினைச்சது இத பத்தி இல்லடா, இது வேற விஷயம். இத பத்தி இல்லனா வேற எதை பத்திடா? இல்லடா வருண், அது இன்னைக்கு ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சது இல்ல. எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? நல்லபடியா முடிஞ்சது. எதுவும் ப்ராப்ளம்னா இல்லையடா. ஏன், என்னாச்சு? என்ன வரும், ப்ராப்ளம் எதுவும் இல்லைன்னு சொல்றான். ஆனா எனக்கே ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு. டேய் மச்சான் ஆதி, டேய் ஒன்னதாண்டா இருக்கியா? இருக்க மச்சான், சொல்லு. டேய் வெண்ண மவனே, இப்ப எதுக்கு நீ லூசு தனமா ஏதாச்சும் ப்ராப்ளமான்னு கேட்டா? ஏன், என்னாச்சு? இல்லடா, அது ஃபங்க்ஷன்லாம் எப்படி நடந்துச்சு, நல்லபடியா முடிஞ்சதானே கேட்டேன்டா. டேய் அதான் சொன்னேடா, எல்லாம் நல்லபடியா தான் முடிஞ்சது. சரி மச்சான், நல்லபடியா முடிஞ்சா ஓகே தான்டா. சரிடா வரும், எனக்கு மைண்ட்லாம் ரொம்ப அப்செட்டா இருக்குடா. இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ரொம்ப டென்ஷனா இருக்கு மச்சான். சரிடா, நான் போய் கொஞ்சம் தூங்குறேன்டா. டேய் மச்சான், இப்ப எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷனா இருக்கா? ஃப்ரீயா விடு மச்சான், கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் நமக்கு தான். சரியா? சரிடா, நீ போய் தூங்கு போ. சரி மச்சான், நான் போனை வைக்கிறேன். என்ன ஆதி திடீர்னு கால் பண்ணி ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சதா, ஏதாச்சும் ப்ராப்ளமான்னு கேக்குறான். ஆனா நம்ம இருக்கிற வரைக்கும் நல்லபடியா தானே முடிஞ்சது, எந்த ப்ராப்ளமும் இல்லையே. ஒருவேளை நானும் அர்ஜுனும் கிளம்புனதுக்கு அப்புறம் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்திருக்குமோ? என்னன்னு ஒண்ணு புரியலையே. தன்யா கிட்ட கேட்டா தெரியும். தன்யா தன்யா ஒன்னு தாண்டி எவ்வளவு நேரமா உன்னை கூப்பிடுறது? ஐயோ சாரி வருண், அது நான் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தேனா, அதனாலதான் நீங்க கூப்பிட்டது காதுல கேட்கல. என்ன குளிச்சிட்டு இருந்தியா? தன்யா என்ன இது, வீடு திறந்து போட்டு நீ பாட்டு இப்படிதான் குளிச்சிட்டு இருப்பியா என்ன? ஐயோ இல்ல வருண், நீங்க தானே சொன்னீங்க ஹாஃப் அன் ஹவர்ல வந்துருவேன்னு. அதனாலதான் நீங்க வெளியில வந்து வெயிட் பண்ணுவீங்களே தான் டோரை ஓபன் பண்ணிட்டு நான் பாத்ரூம்க்கு குளிக்க போனேன். சரி ஓகேடி, இனிமே டோரை லாக் பண்ணிக்கோ. சரியா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் வெயிட் பண்ணாலும். ஓகே சரி வருண். தன்யா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? அது ஒண்ணுல வருண், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சரிடி, ஆனா நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. நானும் அர்ஜுனும் கிளம்புனதுக்கு அப்புறம் அங்க ஏதாச்சும் நடந்துச்சா? ஆமா வருண், நிறைய நடந்துச்சு. வாட் தன்யா, என்ன சொல்ற நீ? ஆமா வருண், நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சதே இந்த விஷயம் தான். ஆக்சுவலா நீங்களும் அர்ஜுனும் நானும் கிளம்புனதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்துச்சுன்னா. என்னதான் சொல்ற? அந்த பாட்டி இப்படி எல்லாம் பேசுறாங்களா? வருண், என்ன நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன், ஷாக் ஆவீங்கன்னு பார்த்தா நீங்க அந்த பாட்டியை அப்படி பேசினாங்கன்னு கேக்குறீங்க. அப்போ இந்த விஷயம் உங்களுக்கு? எனக்கு ஏற்கனவே தெரியும், மித்ரா சிஸ்டர் லக்ஷ்மி ஆண்டியோட பொண்ணு இல்லைன்னு. வருண், என்ன சொல்றீங்க? உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? ஆமா தன்யா, எனக்கு மட்டும் இல்ல, ஆதிக்கும் இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும். மித்ரா சிஸ்டர் ஏற்கனவே ஆதிக்கிட்ட சொல்லிட்டாங்க எல்லாத்தையும். என்ன சொல்றீங்க? ஆதி எனக்கு இந்த விஷயம் தெரியுமா? ஆமா தன்யா, ஆதிக்கு எப்பவோ தெரியும். வருண், என்ன சொல்றீங்க? நான் கூட மித்ரானிய ஒரு நிமிஷம் தப்பா நினைச்சிட்டேன் வருண். மித்ரானி அட்லீஸ்ட் அண்ணகிட்டயாச்சும் உண்மையை சொல்லியிருக்கலான்னு. ஆனா மித்ரானி முன்னவே அண்ணகிட்ட சொல்லிட்டாங்களா? அப்போ ஆதி எனக்கு எல்லாமே தெரியுமா வருண்? ஆமாண்டி, ஆதிக்கு எப்போ உண்மை தெரியும். மித்ரா சிஸ்டர் எப்போ உண்மையை சொல்லிட்டாங்க. ஐயோ, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல வருண். மித்ரானிய நினைச்சு எனக்கு உண்மையாவே வருத்தமா இருந்துச்சு. மித்ரானியாச்சும் அண்ணன் கிட்ட சொல்லியிருக்கலான்னு. ஆனா அண்ணி உண்மையாவே அண்ணன் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்கல்ல. நான் தான் அண்ணியை தப்பா நினைச்சிட்டேன். ஐயோ.
ஐயோ தனியா இப்ப எதுக்கு நீ இவ்வளவு ஃபீல் பண்ற ஹே உன் இடத்துல யாரு இருந்தாலும் இப்படி தாண்டி யோசிச்சிருப்பாங்க சரியா, அதனால தேவையில்லாம கில்ட் ஆகாத. ஓகே நீங்க சொல்றது சரிதான் வருண், இருந்தாலும் ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு. ஆனா மித்ராணி உண்மையாவே பாவம் தெரியுமா வருண். அந்த பாட்டி மித்ராணி எப்படிலாம் பேசினாங்கன்னு தெரியுமா வருண். கேட்ட எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. மித்ராணி எவ்வளோ அழுதாங்கன்னு தெரியுமா வருண். பாவம் வருண், எல்லாருக்கும் முன்னாடி அந்த பாட்டி வார்த்தைக்கு வார்த்தை மித்ராணிய அனாதன்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு வருண். இப்படிலாம் மனுஷங்க உலகத்துல இருப்பாங்களா? உண்மையாவே இந்த பாட்டியை நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு கோவமா வருதுடி. இந்த விஷயம் மட்டும் ஆதிக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவு தாண்டி அவன் சின்னதா மித்ரா சிஸ்டருக்கு ஏதாச்சும் ஒண்ணுனாவே அப்படி துடிச்சு போயிடுவாண்டி. இப்படி எல்லாருக்கும் முன்னாவும் வச்சு மித்ரா சிஸ்டர் இந்த அளவுக்கு பேசியிருக்காங்கன்னா அவன் கண்டிப்பா சும்மா விடவே மாட்டான் தனியா. ஆமா வருண், அந்த பாட்டி ரொம்ப பேசிட்டாங்க. அவங்க கல்யாணத்தை நிறுத்திட்டு அந்த தேவி பொண்ணுக்கும் ஆதினாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்லாம் பேசினாங்க தெரியுமா. எனக்கு சத்தியமா அவ்வளவு கோவம் வந்துச்சு வருண். ஹே என்னடி சொல்ற? தேவினா மித்ரா வைஷு சிஸ்டர் அவங்க தானே, அவங்களுக்கும் ஆதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசினாங்களா? ஐயோ ஆமா வருண், அந்த பாட்டி திடீர்னு மித்ராணி ராசி இல்லாதவங்க, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க குடும்பம் நாசமா போயிடும், அதனால ஆதியனாவுக்கும் மித்ராணிக்கும் நடக்க போற கல்யாணத்தை நிறுத்திட்டு ஆதியனாவுக்கும் தேவிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பேசிட்டு இருக்காங்க தெரியுமா. பாவம் மித்ராணி இதை கேட்டுட்டு எவ்வளவு அழுதாங்க தெரியுமா. எனக்கு உண்மையாவே மித்ராணியை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு வருண். அவங்க இடத்துல யாரு இருந்தாலும் இப்படிதானே வருண் ஃபீல் பண்ணுவாங்க. என்னடி சொல்ற? சரி அவங்க இப்படி சொன்னதுக்கு நம்ம வீட்டுல உள்ளவங்க என்ன சொன்னாங்க? வருண் நீங்க எதுக்கு பயப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது வருண். ஆனா அங்க நடந்ததே வேற. ஜானு அந்த பாட்டியை நல்லா லெஃப்ட் ரைட்னு வாங்கி விட்டுட்டாங்க. கல்யாணம் கண்டிப்பா நடக்கும், அதுவும் ஆதிமித்ராவுக்கு தான் நடக்கும், சும்மா தேவையில்லாத வேலை நீங்க பாக்காதீங்கன்னு ஜானு நல்லா பேசி விட்டுருச்சு வருண். தேங்க் காட், இப்பதாண்டி எனக்கு நிம்மதியாவே இருக்கு. இதெல்லாம் ஒரு விஷயம்னு இது போய் எதுக்கு பெருசாகி கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கு யோசிக்கிறாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அவங்களாம் பெரிய மனுஷன் தானே, இந்த மாதிரி இல்லாம நடந்துப்பாங்க. இந்த விஷயம் மட்டும் ஆதிக்கு தெரிஞ்சதுன்னா சத்தியமா அவன் புண்டையில ஆக்கிடுவாண்டி. அந்த பாட்டியை சும்மாவே விட மாட்டான். அதேதான் வரும் நானும் சொல்றேன். அந்த பாட்டியை நினைச்சாவே எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. ஆதி கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம இந்த உண்மையை சொல்லுவோம், அப்பதான் ஆதி அந்த பாட்டியை போய் புண்டையிலன்னு ஒன்னு ஆக்குவாங்க. வருண் என்ன வரும் யோசிக்கிறீங்க? முதல்ல ஆதி எனக்கு கால் பண்ணுங்க, நடந்த எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஆதி கிட்ட சொல்லுவோம், அப்பதான் ஆதி அண்ணா வந்தோடனே அந்த பாட்டியை புண்டையிலன்னு ஆக்குவாங்க. ஐயோ இல்லடி தன்யா, அந்த பாட்டியை நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு கோவமா வருது. ஆதிக்கிட்ட இப்பயே சொல்லிடலாம் தான் தோணுது. ஆனா ஆதி ஏற்கனவே வேற டென்ஷன்ல இருக்கான் தன்யா. இப்ப போய் சொன்னா அது சரியா வராதுடி. பாவுண்டி அவன் ஏற்கனவே ரொம்ப குழப்பத்திலயும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்லயும் இருக்கான். இப்ப இது சொன்னா சரியா வராது. அதனால ஆதி ஃபர்ஸ்ட் இங்க வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் நம்ம பொறுமையா சொல்லிக்கலாம். சரியா? நீங்க சொல்றதும் சரிதான் வருண். ஆதி அண்ணா மித்ராணியை எந்த அளவுக்கு விரும்புறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்க பட்சத்துல இப்படி சொன்னோன்னா ஆதியனா கண்டிப்பா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. இப்போதைக்கு சொல்லாம இருக்கிறதா நல்லது. ஆனா வந்தோன்னா கண்டிப்பா சொல்லிடணும் வரும் நம்ம. சரிடி, ஃபர்ஸ்ட் ஆதி சக்சஸ்ஃபுல்லா மீட்டிங்கை முடிச்சுட்டு வரட்டும்டி, அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்லிடலாம். தன்யா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் டின்னர் ப்ரிப்பேர் பண்றேன். ஓகே வருண், என்ன வருண் இது டயர்டா இருக்குன்னு சொல்றீங்க, அப்ப எதுக்கு நீங்க டின்னர் பண்றீங்க? இது என்னடி கேள்வி? நான் டின்னர் பண்ணேனா ஓ நீ பண்ண போறியா? வேண்டாமா தாயே வேண்டாம். ஏற்கனவே நீ காஃபின்னு ஒரு கன்றாவியை போட்டு கொடுத்து 4-5 தடவை ஃபைத்தால போனது எனக்கு தான் தெரியும். அதனால வேண்டாம், நீ தேவையில்லாம ரிஸ்க்லாம் இருக்காது. சரியா? நான் எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நானே வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்றேன். ஓகே வருண் போதும், ரொம்ப கலாய்க்காதீங்க சரியா? சரி எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொன்னீங்களேன்னு நான் போனா போட்டுன்னு உங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்தல, அதுக்கு எனக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவை. நான் டின்னர் ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்லவே இல்லை, ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். தேங்க் காட், நல்ல வேலை நீ சமைக்க போறியோன்னு நான் பயந்துட்டேன். சரிடி ஓகே, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையும் ஆர்டர் பண்ணு, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். ஓகே வருண் ரொம்ப கலாய்க்காதீங்க சரியா? நானும் ஒரு நாளைக்கு மாஸ்டர் செஃப் ஆவேன், அன்னைக்கு வச்சுக்கிறேன் உங்களுக்கு. ஏய் முதல்ல காஃபி போட கத்துக்கடி, அதுக்கப்புறம் மாஸ்டர் செஃப் ஆகலாம். இவ வேற ஒருத்தி காமெடி பண்ணிக்கிட்டு. நகரடி, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். ராக்கி ரொம்ப தேங்க்ஸ், கேட்ட உடனே டவுட் கிளியர் பண்ணதுக்கு. அடே என்ன வெற்றி, இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? எல்லாரும் ஒரே டீம் தானே, இதுல என்ன இருக்கு? ஃப்ரீயா விடுங்க. டேய் டோமரே, கேஃபடேரியா போறேன் வரியா? எப்படி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம வேலையை முடிக்கலனாலும் கேஃபடேரியா போயிட்டு கரெக்டா கொட்டிக்கிறதுக்கு ரெடியா இருக்க நீ? டேய் அடங்கடா. சரி போனா போகட்டும், எப்ப பார்த்தாலும் நீயே வாங்கி தந்துட்டு இருக்கே. இன்னைக்கு ஒரு நாள் நான் உனக்கு வாங்கி தரலாம்னு நினைச்சேன். உன்னோட பேட் டைம், யார் என்ன பண்ண முடியும்? வெற்றி நீங்க வரீங்களா? நம்ம கேஃபடேரியா போலாம். ஐயோ இல்லங்க, கொஞ்சம் வேலை இருக்கு பார்க்கணும், நீங்க போயிட்டு வாங்க. ஏ மகாலட்சுமி, என்னடி சொல்ற? நீ வாங்கி தர போறியா? டேய் இப்ப இதுக்குடா கத்துறா? மேகி புரிஞ்சுதா? சரி சரி மேகி போதுமா? என்னடி உண்மையாதான் சொல்றியா? நீ வாங்கி தர போறியா? ஆமா, ஏன் வேண்டாமா? இவளே ஒரு கஞ்சம். ஒரு சாக்லேட் வாங்கி கொடுறீன்னு சொன்னா கூட வாங்கி கொடுக்க மாட்டா. ஆனா இன்னைக்கு அவளே வாங்கி தரேன்னு சொல்றா. ஒண்ணுமே புரியலையே, என்னவா இருக்கும்? டே ராக்கி, இப்போதைக்கு ஆராய்ச்சி பண்ணலாம் நேரம் இல்ல. அவளே அவ வாயால வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கா. போறோம், குறைஞ்சது 500 ரூபாய்க்காச்சும் ஏதாச்சும் தின்னுட்டு அவ தலையில பெரிய சைஸ் பில்ல கட்டுறோம். கரெக்ட்.
டேய் டோமரு உன்கிட்ட தான் கேக்குறேன் வரியா இல்லையா நீ இங்க பாரு எனக்கு ரொம்ப பசிக்குது நான் போறேன் இப்ப வரியா இல்லையா கேயே இருடி, நானும் வரேன். ஏதோ நீ இவ்வளவு கெஞ்சி கூப்பிடுறதுனால நான் வரேன், சரியா? என்ன கெஞ்சு கூப்பிடறனா? அப்படிலாம் நான் உன்னை கூப்பிடவே இல்லையே. வந்தா வா, வரலனா போ. சரி ஓகே நான் போறேன். சரி சரி ஓகே ஓகே, நீ என் ஃப்ரெண்ட் இல்ல, நீ கூப்பிடுறேன்னு உன்னை மதிச்சு நான் வரேன், சரியா? இங்க பாரு, பேச்ச மாறக்கூடாது. நீ தானே பில் பே பண்ணுவ. என்ன ராகேஷ் என்ன பார்த்து பேச்சு மாறக்கூடாதுன்னு சொல்றேன்? நான் என்னைக்குடா பேச்சு மாத்தி மாத்தி பேசியிருக்கேன்? எது? என்னைக்கு நீ பேச்ச மாத்தி மாத்தி பேசிருக்கியாவா? இதுல உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. வாய திறந்தாவே எப்ப பார்த்தாலும் பொய் 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 மட்டும்தான் வரும். இதுல மேடம் என்னைக்கு பேச்ச நான் மாத்தி பேசிருக்கேன்னு ஒரு கேள்வி வேற. மேகி இங்க பாரு, நான் மறுபடியும் கேக்குறேன், ஷோரா நீ தானே பில் பே பண்ணுவ? டேய் நான் தான் சொல்றேனடா. நீ தான் நம்ப மாட்டேங்கறல. கொஞ்சம் இரு, நான் உன் மேல சத்தியம் பண்றேன். என்னது சத்தியமா? ஐயோ, உன் சத்தியத்தோட லட்சணம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அம்மா தாயே, அதை மட்டும் பண்ணிடாதம்மா. எங்க வீட்டுக்கு நான் ஒத்த புள்ள, சரியா? சரி ஓகே, நீ சொல்றதுனால உன்னை நம்பி நான் வரேன். இங்க பாருடி, என்கிட்ட ஒத்த பைசா கூட கிடையாது. அங்க வந்து நின்னுட்டு நீ தான் பில் பே பண்ணணும் என்கிட்ட சொல்லக்கூடாது, ஓகே? ஐயோ டேய் அல்போ, நான் தான் சொல்லிட்டேனடா பில் பே பண்றேன்னு. பின்ன என்ன? வா போலாம். அடியே மகாலட்சுமி, இன்னைக்கு இருக்குடி உனக்கு. நம்ம மட்டும் தனியா சாப்பிட்டா பில் அமௌண்ட் கம்மியா தான் வரும். பேசாம வெற்றியும் கூட கூப்பிட்டு போயிட வேண்டியதான். வெற்றி, நீங்களும் வாங்கல எங்க கூட? ஐயோ இல்ல ராகேஷ், ஒர்க் நிறைய இருக்கு, அதனாலதான். சரி ஓகே, நான் போய் பாக்குறேன், நீங்க போயிட்டு வாங்க. ஐயோ வெற்றி, இவ இருக்காளே சரியான கஞ்ச பேசினாரி. இவளே ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா தான் ஏதாச்சும் ஒண்ணு வாங்கி தருவா. அந்த ஆடியும் அமாவாசையும் இன்னைக்கு தான் வந்திருக்கு போல இருக்கு. அதனாலதான் அவ வாயாலேயே நான் வாங்கி தர வான்னு சொல்லி கூப்பிடுறா. ப்ளீஸ் வெற்றி, நீங்களும் வாங்க, வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐயோ இல்ல ராக்கி, டாஸ்க் வேற இன்னும் கம்ப்ளீட் ஆகாம இருக்கு, அதை வேற நான் போய் கம்ப்ளீட் பண்ணணும். நீங்க போயிட்டு வாங்க. ஐயோ வெற்றி, என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு? வாங்க வெற்றி, போயிட்டு வரலாம். அதோட பில்லு அவதானே பே பண்ண போறா, அதனால நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சாப்பிடலாம், வாங்க. ஐயோ இல்லங்க, அது சரி ஓகே, வாங்க போலாம். டேய் வரியா இல்லையாடா? இல்லடி, அது வெற்றி வரேன்னு சொன்னாரு, அவரையும் கூட கூப்பிட்டு போலாம், ஓகே? சரி ஓகே போலாம், வாங்க வெற்றி. மாமி இங்க பாரு, உன்னை நம்பி வெற்றியை வேற நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். மொபைலி லாஸ்டா நீ தான் பில்ல பே பண்ணணும்னு சொன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஐயோ டே அரமெண்டல், நான் தான் சொல்லிட்டேனடா நான் பில் பே பண்றேனா. பின்ன என்ன, நீ என்ன வேணாலும் வாங்கிக்கோ. ஆனா 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 என் பட்ஜெட் 50 ரூபா தான். அதுக்குள்ளார நீங்க 2 பேரும் என்ன வேணாலும் மனசார வயிறார சாப்பிடுங்க. வெறும் 50 ரூபா வச்சுக்கிட்டு தான் வாவான்னு சொல்லி 2 பேரும் ஏலம் போட்டு கூப்பிட்டு இருந்தியா நீ? நான் அப்பவே நினைச்சேன் கஞ்ச பிஸ்னாரி. வச்சிருக்கிறது 50 ரூபா, இதுல மனசார வயிறார வேற சாப்பிடணுமா? ஏண்டி இதுல ஒரு டீ மட்டும் தாண்டி கொடுக்க முடியும் 3 பேரும். இதுல எங்கே இது வயிறார சாப்பிடுறது? டேய் போதுடா நிறுத்து. மாச கடைசில என்கிட்ட 50 ரூபா இருக்கிறதே பெருசுதான். நான் தான் சொல்லிட்டேன்ல, வயிறார இந்த 50 ரூபாக்குள்ளார நீ என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கோன்னு. பின்ன என்ன? அடச்சி வாய முடி. செண்டி வச்சிருக்கிறது 50 ரூபா. ஆனா இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. உன்னை நம்பி நான் காசு வேற எடுக்காம வந்த பாரு, என்ன சொல்லணும் சப்பா. சரி ஓகே, 2 பேரும் இங்கே இருங்க, நான் போய் பர்ஸை போய் எடுத்துட்டு வரேன். 50 ரூபா வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி பொறு, நான் போய் பர்ஸ் எடுத்துட்டு வரேன். தேங்க்ஸ் டா ராக்கி, நண்பேண்டா. அடச்சி நகரு வந்துட்டா. நவரடி, நான் போய் பர்ஸ் எடுத்துட்டு வரேன், பசிக்குது வேற. சரிடா, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி டேபிள்ல ரெடியா வச்சிருக்கேன், ஓகே? அப்படியே உன் காசுல வாங்கி கொடுக்குற மாதிரி அப்படியே ஓவரா சீன் போடாத, சரியா? சரி நகரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். என்ன வேணுமோ 2 பேரும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங். பாஸ் என்ன பாஸ் ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க? பாஸ் அவன் சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு போறான். நான் கஞ்சம்லாம் கிடையாது, கொஞ்சம் சீக்கிரமா செலவு பண்ணுவேன், அவ்வளவுதான். பார்த்தாவே தெரியுதுங்க நீங்க சிக்கனமா தான் இருக்கீங்கன்னு. வெற்றி, நீங்க என்ன கலாய்க்கிறீங்களா என்ன? சாச்சா அப்படிலாம் இல்லைங்க. அப்பா, நான் கூட எங்கடா நீங்க என்ன கலாய்க்கிறீங்களோன்னு பயந்துட்டேன். சரி வெற்றி, வாங்க போய் ஆர்டர் பண்ணலாம். மேகி ஒரு நிமிஷம். வந்துட்டா இம்ச, கடவுளே. வெற்றி வாங்க சீக்கிரம் போலாம். ஏங்க உங்களை தாங்க அவர் கூப்பிடுறாரு. ஐயோ வெற்றி, அந்த கொரிலாக்கு வேற வேலை இல்ல, வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் போலாம். மேகி உங்களதான். ஐயோ கடவுளே, எனக்கு கட்டண்டா அவனுக்கு ஒரு முடிவை. என்ன வெங்கட் உன் ப்ராப்ளம்? என்ன மேகி இப்படி கேட்டுட்டீங்க? அது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சிவனா, என்ன வெங்கட், நீங்க என்ன லவ் பண்றீங்க அதானே? என்ன இவர் மகாவை லவ் பண்றாரா? ஐயோ டே வெற்றி, உனக்கு என்னடாச்சு? யார் லவ் பண்ணா உனக்கு என்ன வந்திருக்கு? ஆமாங்க, 1 மாசம் 2 மாசமா இல்ல, கிட்டத்தட்ட 6-7 மாசமா உங்களை தாங்க லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? சரி,
என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? நான் உங்களை 6 மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க. உங்களை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். உங்க உண்மையான பேரு மகாலட்சுமி தானே? ஆனா நீங்க ட்ரெண்டுக்காக தானே மேகின்னு மாத்தி வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு ஐயர் வீட்டு பொண்ணுன்னு கூட எனக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு எப்பவுமே மாடர்னா இருக்க தான் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க மை லைஃப் மை ரூல்ஸ்னு சொல்லிட்டு தான் வாழுவீங்க. நீங்க நான்வெஜ்ஜும் அப்பப்ப சாப்பிடுவீங்க. ஸோ எனக்கு உங்களை பத்தி எல்லாமே தெரியுங்க. பரவாயில்லையே, என்னை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்க. ரியலி இம்ப்ரெஸ்ட். தேங்க்ஸ்ங்க. இது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு கூட எனக்கு எல்லாமே தெரியுங்க. சரிங்க, இப்போ வச்சு எனக்கு ஓகே சொல்லுங்களேன். ஐயோ வெங்கட், நீங்க சொல்றதே தெரியுது நீங்க என்னை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு. ஆனா வெங்கட், ஒரு உண்மையை சொல்லணும்னா நீங்க என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா எனக்கு ஒரு லவ்வர் இருக்காருன்னு ஏன் வெங்கட் உங்களுக்கு தெரியல? என்ன, இவங்களுக்கு லவ்வர் இருக்காங்களா? என்ன, உங்களுக்கு லவ்வர் இருக்காங்களா? இல்லைங்க, நீங்க பொய் சொல்றீங்கன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு லவ்வர்லாம் இல்ல, எனக்கு கன்ஃபார்ம் தெரியும். என்ன பொய் சொல்றேனா? வெங்கட், உங்ககிட்ட பொய் சொல்றேன்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு? இப்போ என்ன, உங்களுக்கு என் லவ்வர் யாருன்னு தெரிஞ்சா அப்ப நம்புறீங்களா? வெங்கட், உங்ககிட்ட தான் கேக்குறேன். என் லவ்வர் யாருன்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் என்ன நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஓகே? சரிங்க, உங்க லவ்வரை காட்டுங்க. நான் கண்டிப்பா அதுக்கப்புறம் உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். சரி வெங்கட், இப்போ என்ன, உங்களுக்கு என் லவ்வரை பார்க்கணும் அவ்வளவுதானே? ஜஸ்ட் a minute. ஏங்க என்ன பண்றீங்க? முதல்ல தள்ளி நில்லுங்க. வெற்றி ப்ளீஸ் வெற்றி, எனக்கு ஒரு வழி தெரியலங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு என்னோட லவ்வரா நடிங்களேன். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இல்லைங்க, அது வெற்றி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ, தேங்க்யூ 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 சோ மச் வெற்றி. வெங்கட், நான் சொன்னல ஒருத்தர் லவ் பண்றேன்னு. இவர் தான் என்னோட லவ்வர், மிஸ்டர் வெற்றிமாறன். நான் இவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம். என்ன, இவர் உங்களோட லவ்வர்? இவரை தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? ஆமா, சந்தேகம் இருந்துச்சுன்னா அவர்கிட்டே கேளுங்க. ஏங்க, மேகி சொல்றதுலாம் உண்மையா? நீங்களும் மேகியும் லவ் பண்றீங்களா என்ன? 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? வெற்றி ப்ளீஸ் வெற்றி, ஆமான்னு சொல்லுங்க ப்ளீஸ். ஆமா, நானும் இவங்களும் லவ் பண்றோம். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். அப்பா, தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் வெற்றி. உங்களுக்கு நான் ஒரு சமோசா வாங்கி தர அடிஷனலா, ஓகே? போதுமா வெங்கட், என் லவ்வர் யாருன்னு கேட்டீங்க, என் லவ்வரையும் நான் காட்டியாச்சு. இதுக்கப்புறம் என்ன லவ் பண்றேன் அப்படி இப்படின்னு என் பின்னாடி நீங்க வரக்கூடாது, ஓகே? சரிங்க, இதுக்கப்புறம் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அப்புறம் ஹாப்பி மேரிட் லைஃப்ங்க. சார், உங்களுக்கும் ஹாப்பி மேரிட் லைஃப். 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க. சரி மேகி, நான் இதுக்கப்புறம் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் வரேங்க. பாய் வெற்றி. அப்பா, அந்த மலை குரங்கு இனிமே நம்மள டிஸ்டர்ப் பண்ணாது. வெற்றி, தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். அந்த மலை குரங்க பாருங்களேன், என்ன சொல்லலாம்னு நம்புறாங்க. நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சும்மா போய் தான் சொன்னேன். உடனே அவ ஹாப்பி மேரிட் லைஃப்லாம் சொல்லிட்டு போறா. ஐயோ, காமெடியா இருக்கு, எனக்கு ஒரே சிரிப்பா வருது வெற்றி. சரி வெற்றி, வாங்க போய் ஆர்டர் பண்ணலாம். இல்லைன்னா ராகேஷ் வந்து தாம் தும்னு குதிப்பான். போலாமா? என்ன பொண்ணுடா இவ? இருந்தாலும் நான் எதுக்கு அவ என்கிட்ட இந்த மாதிரிலாம் நடிங்கன்னு சொல்லும்போது அவாய்ட் பண்ணாம நான் எதுக்கு எப்போ பார்த்தாலும் அவளுக்கு ஓகே சொல்லிட்டே இருக்கேன்? ஒண்ணுமே புரியல. பாஸ், இன்னும் என்ன அங்கே வெயிட் பண்றீங்க? வாங்க. இதோ வந்துட்டேன். வாட் ஆண்டி, என்ன சொல்றீங்க? ரியலி? ஆமா மாயா, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். அந்த மித்ரா ஒரு அனாதையா. ஐயோ ஆண்டி, என்ன ஆண்டி இது? இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு நான் சத்தியமா நினைக்கவே இல்லை ஆண்டி. உண்மையாவே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா ஆண்டி? ஓ காட், எனக்கு இப்பவே அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு ஆண்டி. அது சரி, அவ ஒரு அனாதையா? அனாதையா இருக்கும்போது இவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கு. இதுல மட்டும் இவளுக்கு அம்மா அப்பா இருந்துட்டாங்கன்னா இவளெல்லாம் கையிலே பிடிக்க முடியாது போல இருக்கே. காட். சரி ஓகே ஆண்டி, அப்புறம் என்ன நடந்துச்சு ஆண்டி? இதை வச்சு கண்டிப்பா கல்யாணத்துக்கு ஒத்து இருந்திருக்கவே மாட்டாங்க, அப்படித்தானே ஆண்டி? ஐயோ இல்ல மாயா, நடந்ததே வேற. ஆக்சுவலா இப்படி ஒரு விஷயம் நடந்தோன்னே நானும் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா எங்க அம்மா சின்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆதிக்கு மித்ராவை பிடிச்சிருக்கு, அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்துற ஐடியா எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? வாட், என்ன ஆண்டி சொல்றீங்க? எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இதை எப்படி ஆண்டி எல்லாரும் இவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிட்டாங்க? ஆமா மாயா, அதான் எனக்கும் புரியவே இல்லை. எவ்வளவு பெரிய விஷயம் இது, இதை போய் எப்படி இவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிட்டாங்கன்னா எனக்கு சத்தியமா புரியல. ஐயோ மாயா, இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பாரு. ஆனா ஒரிஜினல் வில்லி யார் தெரியுமா மாயா? அந்த ரங்கநாயகி பாட்டி தான். அவங்க சந்தடி கேப்ல ஒரு கேம் விளையாட பார்த்தாங்க தெரியுமா? வாட்,
என்ன ஆண்டி சொல்றீங்க? எனக்கு புரியல. ஐயோ ஆமா மாயா, எனக்கு என்னமோ அந்த கிழவியை பார்த்தா சாதாரண கிழவி மாதிரி தெரியல. அந்த கிழவி பேசுனதுலே தெரியுது அந்த கிழவிக்கு மித்ராவை சுத்தமா பிடிக்காதுன்னு. அது மட்டும் இல்ல மாயா, அந்த கிழவிக்கு ஒரு பேத்தி இருக்கா, பேரு தேவி. அந்த கிழவி என்ன பண்ணுச்சுன்னு தெரியுமா? ஆதிக்கும் மித்ராக்கும் நடக்க இருக்க போற கல்யாணத்தை நிறுத்திட்டு ஆதிக்கும் அந்த பொண்ணு தேவிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு எல்லார்கிட்டயும் பேசிச்சு தெரியுமா? வாட்? அந்த கிழவி இப்படி இல்லாம சொன்னுச்சு? அது சரி, காத்திருந்தவன் திண்ணைய நேத்து வந்தவன் எடுத்துக்கிட்டானா, அது மாதிரில இருக்கு. விடமாட்டான்டி, விடமாட்டேன். ஆதி கிடைச்சா எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும், வேற யாருக்கும் கிடைக்க நான் விடமாட்டேன். ஆனாலும் நீங்க சொல்றதுலேருந்து ஒரு பாயிண்ட் எனக்கு தெளிவா புரியுதாண்டி. நம்ம இந்த கல்யாணத்தை நிறுத்தினாலும் நிறுத்தலைனாலும் கண்டிப்பா அந்த கிழவி இந்த கல்யாணத்தை நிறுத்தும் ஆண்டி. ஆமாயா, அந்த கிழவி பேசுறதே தெரியுது அந்த கிழவி லேசுப்பட்ட ஆள் இல்ல. அது மட்டும் இல்ல, இந்த கல்யாணத்தை கண்டிப்பா அது நிறுத்தும்னு. ஆனா மாயா, அந்த கிழவி நிறுத்துனுச்சுன்னா நமக்கு நல்லது தானே. பின்ன எதுக்கு? இனிமே நம்ம கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயா இருக்கலாம்ல. ஐயோ ஆண்டி, அது எப்படி அடிக்கடி உங்க மண்டையிலுக்கு எதுவுமே இல்லை நீங்க ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கீங்க? இங்க பாருங்க ஆண்டி, நீங்க ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கையில வெண்ணெய் வச்சுட்டு நெய்க்கு அலைஞ்சாங்களாம். என்ன மாயா, இப்ப எதுக்கு நீ சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கா? ஐயோ ஆண்டி, சம்மந்தம் இல்லாம நான் பேசல சரியா? இங்க பாருங்க ஆண்டி, அந்த கிழவி பேசினதை வச்சு பார்க்கும்போது அந்த கிழவி கண்டிப்பா ஏதாச்சும் ஒன்று பண்ணும் தான். ஆனா என்ன பண்ண போகுது, ஏது பண்ண போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்ம கையில ஒரு ட்ரம்ப் கார்டு கிடைச்சிருக்காண்டி, இதை எவனாச்சும் வேஸ்ட் பண்ணுவானா என்னஹா? அதனாலதான் சொல்றேன், கையில வெண்ணெய் வச்சுட்டு எதுக்கு நெய் களையணும்னு. மாயா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு மாயா. சொல்றேன் ஆண்டி, சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இப்போதைக்கு நம்ம கையில கிடைச்சிருக்க அந்த ட்ரம்ப் கார்டு அந்த மித்ரா ஒரு அனாதன்னு. ஸோ இதை வச்சுதான் இந்த கல்யாணத்தை நம்ம ஸ்டாப் பண்ண போறோம். ஐயோ மாயா, நீ என்ன லூஸ் ஆகா? நான் தான் சொன்னல, இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கல்யாணம் எந்த விதத்திலயும் நிக்காது, கண்டிப்பா நடக்கும்னு எங்க அம்மா சொன்னாங்கன்னா ஹாப்பினா என்ன? ஆண்டி, பார்ட்டி வேணும்னா சொல்லியிருந்திருக்கலாம், இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்னு. ஆனா நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணினீங்களா ஆண்டி? நீங்க சொன்னதுலேருந்து எனக்கு தெரியுது, ஆதியோட அம்மா மீனாட்சி ஆண்டி சைலண்டா இருந்தாங்கன்னு. அவங்க எதுக்காக ஆண்டி சைலண்டா இருக்கணும்? அப்போ அவங்களுக்கு இந்த விஷயத்துல ஏதோ ஒரு நெருடல் இருக்கு. மாயா, அண்ணி சைலண்டா இருந்தாங்கதான். ஆனா நீ நீ என்ன மாயா அப்ப சொல்ல வர? ஐயோ ஆண்டி, மீனாட்சி ஆண்டியை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க இது வரைக்கும் ஜானகி பாட்டிக்கு ஜால்ரா தட்டிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. மாமியார் பேச்சுக்கு மறு வார்த்தை பேசினதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு அவங்க இவ்வளோ சைலண்டாக இருக்காங்கன்னா இதுலேருந்தே உங்களுக்கு புரியலை ஆண்டி, அவங்களுக்கு இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு நெருடல் இருக்குன்னு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மீனாட்சி ஆண்டியை யூஸ் பண்ணி தான் இந்த கல்யாணத்தை நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். மாயா, என்ன சொல்ற நீ? எனக்கு புரியல. ஆண்டி, முதல்ல நீங்க என்ன பண்ணணுங்கிற பிளானை சொல்றேன் ஆண்டி, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரியும். பக்கத்துல வாங்க ஆண்டி, என்ன பிளான்னு சொல்றேன். என்ன ஆண்டி, இப்ப புரிஞ்சதா? புரிஞ்சது மாயா, நல்லா புரிஞ்சது. நீ ஒன்னும் கவலைப்படாத மாயா, இந்த பிளானை எப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறேன்னு பாரு. ஓகே ஆண்டி, இங்க பாருங்க ஆண்டி, ஓவர் கான்ஃபிடென்ட்ல பிளான் ஏதாச்சும் சொதப்புனீங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன். பிளானு ஒழுங்கா எக்ஸிக்யூட் ஆகணும், புரிஞ்சதா? நீ கவலைப்படாத மாயா, கண்டிப்பா இந்த பிளான் எக்ஸிக்யூட் ஆகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் 2 சிஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கு ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ ஹாய் சொல்லிடலாம். ஹாய் சசிகலா சிஸ்டர், ஹலோ பிரியா சக்தி குமார் சிஸ்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் பார்த்துருப்பீங்க. ஸோ எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்க யாருக்காச்சும் ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காம பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நாங்கள் அடுத்த எபிசோட பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.